வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 25 ஃபீட்டுக்கு 25 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட ஏரியா நமக்கு அரௌண்ட் ஒரு 625 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது. இந்த வீட்டில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேஸும் நமக்கு நல்ல எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகிருக்கு. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பில்டிங் நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கிறதால நார்த் ஈஸ்ட்டில் நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ நார்த் ஈஸ்ட்டில் நம்ம இந்த சைடில் என்ட்ரு ஆகும்பொழுது ஒரு என்ட்ரி ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த என்ட்ரி ஏரியாவோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 5 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ 5 ஃபீட் 4 இன்ச்சோட வைடு வந்து ஒரு நல்ல வைட் தான். ஸோ நம்ம இந்த ஸ்பேஸை தாராளமாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி நம்ம இந்த என்ட்ரிலேருந்து உள்ளே வந்தோம்னா ஒரு ஹால் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஹால் ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு 13 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இதோடைய மெஷர்மெண்ட் வந்து இந்த ஸ்டேர்கேஸ்லேருந்து இந்த அவுட்டர் வால்லையும் இந்த மிட்லேண்டிங்லேருந்து இந்த அவுட்டர் வால்லையும் நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த லிவிங் ரூமில் நமக்கு இந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்தில் டிவி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே நம்ம ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்னிச்சர் நம்ம எங்கே தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேர்கேஸோட ஸ்லாப் வந்து நமக்கு 7 அடிக்கு மேலே தான் இருக்கும். ஸோ தாராளமாக நம்ம ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசனின் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஏரியாவை நம்ம தாராளமாக ஒரு ரீடிங் ஏரியாவோ இல்லை ஒரு ப்ளே ஏரியாவோ இந்த ஏரியாவை மாற்றிக்க முடியும். இந்த ஸ்டேர்கேஸோட பாட்டமில் நம்ம ஒரு டாய்லெட்டும் கொடுத்துக்க முடியும். இந்த டாய்லெட் நம்ம இந்த பெட்ரூம் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஹாலில் இருந்தும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கிச்சன் ஏரியாவுக்கு வந்தோம்னா கிச்சனோட ஸ்பேஸ் வந்து நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. இந்த கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இது தாராளமான கிச்சனே சொல்லலாம். கிச்சன் ஏரியாவை ஓப்பன் கிச்சன் ஏரியாவை தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு வால் போட்டு நம்ம டிவைட் பண்ணாலும் இது ரொம்ப காம்பாக்டாக அடங்கிடும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த எக்ஸ்டீரியர் வாலே டைனிங் டேபிளும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிச்சன் ஏரியாவில் நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங் ஸ்டவ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சவுத் ஃபேஸிங்லேயும் நம்ம சிங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த சைடில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த சைட் ஃபுல்லாக நம்ம ஒரு டால் யூனிட் மாதிரியும் யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரேஜை நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த கிச்சன் பக்கத்துலேயே ஒரு லீனியர் கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கோர்ட்யார்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் பை 11 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த கோர்ட்யார்ட் நமக்கு எக்ஸ்டீரியர் வால் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஃப்ரண்ட்லேயும் இந்த சைட்லேயும் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம உள்ளேருந்து நம்ம தாராளமாக ஓப்பனிங் நிறையவே கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த கோர்ட்யார்டோட இன்டீரியர் வாலில் நம்ம தாராளமாக பெரிய ஓப்பனிங் கொடுத்துட்டு ஒரு கிரில்லும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மஸ்கிட்டோ மெஷும் நம்ம பொறுத்துக்க முடியும். இதனால் கிச்சனுக்கு நல்ல லைட் வென்டிலேஷனும் ஏர் சர்க்குலேஷனும் கிடைக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோர்ட்யார்டை இந்த மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்டர் ஹைட்டுக்கு நம்ம 2 அடியோ இல்லை 2.75 அடியோ நம்ம ஹைட் பிரிக் வாலை ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு இந்த மாதிரி நம்ம ஒரு ஓப்பனிங் நம்ம தாராளமாக கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு பாட்டமில் நம்ம இந்த மாதிரியும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் நம்ம இந்த மாதிரியும் நம்ம பிளான்டர் பாக்ஸும் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்டீரியர் வாலை நம்ம நல்ல டெக்கரேட்டிவாகவும் பண்ணிக்க முடியும். ஸோ இதோடைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் டு சீலிங் இருக்கும் ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பெட்ரூம் ஏரியாவுக்கு வந்தோம்னா பெட்ரூமோட மெஷர்மெண்ட் நமக்கு 10 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம வந்து ஒரு பெட் அகாமடேட் பண்ணிவிட்டு டிவி யூனிட்டும் நம்ம இந்த சைடில் பொசிஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வார்ட்ரோப் யூனிட்டும் நம்ம இந்த சைடில் ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக சவுத் வெஸ்ட்டுக்கான நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். கோர்ட்யார்டுக்கும் நம்ம எங்கள் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துட்டோம்னா கிராஸ் வென்டிலேஷனுக்கும் இந்த பெட்ரூமுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த பெட்ரூமுடைய பேக் சைடில் ஒரு செட் பேக் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் அளவில் பேக் சைடில் இருக்கும். ஸோ இது வழியாக நமக்கு தாராளமாக ஏர் வென்டிலேஷன் கிடைக்கும். இது மூலமாக நம்ம சைட் ஸ்டேர்கேஸ்லையும் விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேர்கேஸில் நமக்கு ரூஃப்லையும் ஒரு லீனியராக ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். ஸோ லைட் அண்ட் ஏர் வென்டிலேஷன் நமக்கு பெயின்டேட் ஆகிறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும் ஹாலுக்குள்ளேயும் கிச்சனுக்குள்ளேயும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு காரிடார் ஸ்பேஸ் தான் ரீச் ஆகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஃபேமிலி லாஞ்சுக்கு ரீச் ஆகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரூமுக்கு டோர் ஒன்று தெரியும். ஸோ இந்த காரிடார்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையராக இந்த ஃபுல் ஏரியாவும் உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த சைடில் வந்து நல்ல லைட் வென்டிலேஷன் கொடுக்கறதுக்காக ஓப்பனிங்கும் ரூஃபில் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த காரிடாரோடைய அளவு பார்த்தீங்கன்னா 4 அடின்ற அளவில் இருக்குது. 9 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த பெட்ரூம் நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த ரூமை ஒரு நல்ல ஸ்டடி ஏரியாவும் அமைச்சிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் ரூமாகவும் நம்ம இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரூம்லேயும் நம்ம தாராளமாக பெட் பொசிஷன் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. ஸோ கபோர்டு ஏரியா மட்டும் உங்களுக்கு சின்னதாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவை நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேமிலி லாஞ்சுக்கு வந்தோம்னா இந்த ஃபேமிலி லாஞ்சோட மெஷர்மெண்ட் 7 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த ஏரியாவில் நம்ம தாராளமாக சீட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு விண்டோ ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த ஏரியா நல்லாவே லைட் வென்டிலேட்டடாக இருக்கும். ஒரு நல்ல ப்ரைவேட் கேதரிங் ஸ்பேஸாகவும்
இந்த ஏரியா அமையும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு காமன் டாய்லெட்டும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த காமன் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஷவர், வாட்டர் கிளாசட், வாஷ் பேசின் 3மே அக்காமடேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வென்டிலேஷன் நம்ம கோர்ட்யார்ட் சைட்லேருந்து கொடுத்துக்கலாம். ஸோ பைப் லைன்ஸ்லாம் நம்ம இந்த சைட்லேயும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஃபேமிலி லாஞ்சிலேருந்து பார்க்கும்போது ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும். இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸில் வந்து நம்ம என்டையராக ஓப்பன்லேயும் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்லைடிங் டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் இன்னொரு பெட்ரூமும் தெரியுது. இந்த பெட்ரூம் நமக்கு கீழே இருக்க லேஅவுட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.